அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்று நான் பேச விரும்பும் தலைப்பு சுற்றுச்சூழல் அபாயமாகும். நம் வாழும் பூமி நமக்கு பல நல்ல விஷயங்களை தருகின்றன. தூய காற்று, தூய நீர், மரங்கள், விலங்குகள், பறவைகள், மலர்கள், பூச்சிகள் இவை அனைத்தும் நம் சுற்றுச்சூழலை அழகாகவும் நல்லதாகவும் வைத்திருக்கின்றன. ஆனால் இன்று நமது பூமி ஒரு பெரிய ஆபத்தில் உள்ளது. இப்போது காற்று மாசடைந்து வருகின்றது. வாகனத்தில் இருந்து வரும் புகை, தொழிற்சாலையில் இருந்து வரும் கழிவுகள் காற்றை மாசுபடுத்துகின்றன. தினமும் அந்த காற்றை தான் சுவாசிக்கிறோம். அதனால் தான் தலைவலி, இருமல், சளி போன்ற நோய்கள் வருகின்றன. அதுபோல தண்ணீரும் மாசடைந்து வருகின்றது. குப்பைகளை நதிக்குளங்களில் போடுவதால் குடிநீர் பாதிப்பு அடைகிறது. மழை குறைகின்றது, வெப்பம் அதிகமாகின்றது. மரம் வெட்டுவதால் மழை வராமல் போகின்றது. இது எல்லாம் நம்மால் தான் நடக்கின்றது. நாமே நம் பூமி அழிக்கின்றோம். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்று சொல்லுகின்றோம். இந்த மாசான சூழ்நிலை எப்படி ஆரோக்கியமாக வாழ முடியும்? நாட்டின் தூய்மை நமது பெருமை என்பதற்காக சில நல்ல பழக்கங்களை செய்ய வேண்டும். நான் செய்யக்கூடிய சில நல்ல பழக்கங்கள்: குறைந்தபட்ச வீட்டுக்கு ஒரு மரமாவது நட்ட வேண்டும். பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை குறைக்க வேண்டும். சாலையில் குப்பையை வீசக்கூடாது, குப்பை தொட்டியில் தான் வீச வேண்டும். நீரையும் மின்சாரத்தை மிச்சப்படுத்த வேண்டும். சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நாம் இப்போது சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய நேரம் இது. இன்று நாம் நம்மால் சிறிய செயல்களை செய்தால்தான் நாளை நம் பூமி நலமாக இருக்கும். நம் வாழ ஒரு சுத்தமான உலகம் கிடைக்கும். நாம் எல்லோரும் செய்தால்தான் நம் பூமியை பாதுகாக்க முடியும். நாம் இயற்கை காப்போம், இயற்கை நம்மை காக்கும். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நான் இன்று பேச போகிற தலைப்பு மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். மரம் என்பது ஒரு பெரிய பரிசு. அது நமக்கு பலவித நன்மைகள் தருகிறது. மரங்கள் காற்றை சுத்தமாக்குகிறது. நம் சுவாசிக்க நல்ல ஆக்சிஜன் தருகிறது. மரங்கள் இருக்கும் இடத்தில் அதிக மழை பெய்யும். மழை வந்தால் நமக்கு தண்ணீர் கிடைக்கும், பயிர் நன்கு வளரும், உணவு கிடைக்கும். மரம் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. ஆனால் இப்போது பல மரங்களை வெட்டுகிறார். அது தவறு. நாம் நிறைய மரங்களை வளர்க்க வேண்டும். மரம் வளர்ப்போம், பசுமையான பூமியை உருவாக்குவோம். நன்றி. நீர் என்பது உயிரின் அடிப்படை. மனிதன் வாழ என்ன தேவையெனில் ஆகாயம், நிலம், உணவு, உடை ஆகியவை முக்கியம். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட முதலில் தேவையானது நீர். நீர் இல்லாமல் ஒரு மனிதனும், ஒரு விலங்கும், ஒரு தாவரமும் வாழ முடியாது. நாம் தினமும் அருந்தும் நீர் நம் உடலின் வெப்பத்தை கட்டுப்படுத்துகிறது. சமைப்பதற்கும் சுத்தம் செய்வதற்கும் விவசாயத்திற்கும் நீர் மிக அவசியம். தாவரங்கள் வளர மழை நீர் தேவை. தாவரங்கள் இல்லாமல் நம்மால் ஆக்சிஜன் பெற முடியாது. அதே போல் விலங்குகளும் பறவைகளும் தங்கள் வாழ்வுக்கு நீரை நாடுகின்றன. ஒரு சிறு காகமும் தாகம் அடைந்தால் ஒரு குடம் நீர் தேடிக்கொண்டே பறக்கும். இது நீரின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. நாம் தினமும் அருந்தும் நீர் எங்கிருந்து வருகிறது? குளங்கள், நதிகள், கிணறுகள் மற்றும் அடிநதி நீர். நன்றி. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு டேட் என்னது? ஜூன் 5. ஜூன் 5. இன்னைக்கு டேட் என்னது? ஜூன் 5. ஜூன் 5னாலே வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே. என்னது? வேர்ல்ட் என்விரான்மெண்டல் டே. வேர்ல்டுனா என்னது? வேர்ல்டுனா உலகம். உலகம் முழுக்க இன்னைக்கு என்ன செய்யறாங்க? என்விரான்மெண்ட் என்னது? சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழல்னா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய காற்று, தண்ணீர், விலங்குகள் எல்லாமே நம்ம சுத்தி இருக்குதுல்ல, அதெல்லாம் என்னது? சுற்றுச்சூழல். இன்னைக்கு எதுக்கு நம்ம சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடுறோம்னா, இன்னைக்கு நம்ம சுற்றுச்சூழல் மிக ஆபத்துல இருக்கு. இன்னைக்கு நம்ம நல்ல காற்றை சுவாசிக்கோம்னா இல்ல. இன்னைக்கு நம்ம நல்ல தண்ணீர் குடிக்கிறோம்னா இல்ல. இன்னைக்கு நல்ல தண்ணீரே இல்ல. இன்னைக்கு நம்மளை சுத்தி என்ன இருக்கு? சுற்றுச்சூழல் மோசமா இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு கடையில போய் இட்லி வாங்குறோம். இட்லி என்ன செய்யறோம்? இட்லி வாங்கி சாம்பார் என்ன செய்யறோம்? சாம்பார் இந்த கவர்ல வாங்குறோம். என்ன செய்யறோம்? சாம்பார் எல்லாரும் எப்படி வாங்குவீங்க? வீட்டுல கவர்ல வாங்குறீங்க. இப்படி வாங்கலாமா? வாங்கக்கூடாது. ஏன் வாங்கக்கூடாது? இந்த கவர் என்னது? இது பிளாஸ்டிக் பை. இது என்னது? பாலித்தீன் கவர். நீங்க என்ன செய்றீங்க? இந்த பாலித்தீன் கவர்ல சாம்பார் வாங்குறீங்க. இது என்ன செய்றீங்க? ஊத்தி சாப்பிடுறீங்க. அப்புறம் இந்த கவர் என்ன செய்வீங்க? ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு என்ன செய்வீங்க? தூர போட்டுருவீங்க. ஸோ இந்த கவரை தூர போட்டால் என்ன ஆகும்? அது உள்ள அப்படியே குப்பையா கிடக்கும். இந்த கவரு அழியவே அழியாது. 100 வருஷம் ஆனாலும் என்ன செய்யும்? இந்த கவரை மண்ணை தோண்டி உள்ள புதைச்சிட்டு ஒரு 100 வருஷம் கழிச்சு தோண்டி பார்த்தாலும் இந்த கவர் அப்படியே தான் இருக்கும். ஸோ இது நம்ம சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப ஆபத்து. அதே மாதிரி இந்த கவரை எரிச்சா என்ன ஆகும்? இந்த கவர் வேண்டாம், இந்த கவர் தூக்கி போட்டால் ஆபத்து.
அப்படின்னு சொல்லி எரிக்கலாமா? எரிக்க கூடாது. எரிச்சாலும் இதுல இருந்து வரக்கூடிய நச்சு இருக்குல்ல, இது வரக்கூடிய வாயு வந்து என்னது, இதுல இருந்து வரக்கூடிய புகை நச்சு புகை, நமக்கு அதை சுவாசிக்கிறதுனால நமக்கு பல நோய்கள் வரும். அப்போ இதை நம்ம யூஸ் பண்ணி தூர போட்டாலும் ஆபத்து, இதை தூக்கி எரிச்சாலும் ஆபத்து. இதை தூக்கி வேற என்ன செய்யறாங்க, கடல்ல தூக்கி போடுவாங்க, இல்லது ஆற்றுல தூக்கி போடுவாங்க, அதுவும் ஆபத்து. கடல்ல தூக்கி போட்டா என்ன ஆகும், கடல்ல உள்ள மீன்களுக்கெல்லாம் அங்க உள்ள வாழக்கூடிய உயிரினங்களுக்கெல்லாம் இது ஆபத்தா இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த பாலித்தீன் கவர்ல வாங்கவே கூடாது. நீங்க கடையில இட்லி வாங்குறாங்க என்ன செய்யணும், ஒரு டிஃபன் பாக்ஸ் கொண்டு போய் அதுல ஒரு டிஃபன் பாக்ஸ்ல இட்லி, இன்னொரு டிஃபன் பாக்ஸ்ல என்ன செய்யணும், சாம்பார் சட்னி வாங்கணும், அல்லது தூக்குவாளி கொண்டு போகணும். அதே மாதிரி இந்த கவர் இருக்குல்ல, இதுவும் என்னது, இந்த மஞ்சள் கலர் கவர், எல்லோ கலர் கவரும் ஆபத்து தான். இதையும் நம்ம என்ன செய்யறோம், ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு தூர போட்டுறோம். அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. சார் இந்த பச்சை கலர் பை யூஸ் பண்றேன், இதுவும் பிளாஸ்டிக் தான், ஆனா இதை யூஸ் பண்ணிட்டு தூர போடுவோனா, போட மாட்டேன். இது சாரு 5 வருஷமா இந்த பேக் யூஸ் பண்றேன். அப்போ நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடிய இதை என்ன செய்யறேன், நான் யூஸ் பண்றேன். அப்படி இல்லைன்னா துணிப்பை யூஸ் பண்ணணும். என்ன ஆகும், இதனால நமக்கு நம்ம ஸ்கூல்ல சுபேதா பான்னு ஒரு அக்கா படிச்சாங்க. அந்த அக்கா என்ன சொல்லுச்சுன்னா, நான் வருங்காலத்துல டாக்டர் ஆவனா இன்ஜினியர் ஆவனான்னு தெரியாது, நான் வருங்காலத்துல டாக்டர் ஆவனா அல்லது இன்ஜினியர் ஆவனான்னு தெரியாது, ஆனா அந்த ஸ்கூல்ல படிச்சதுனால நான் சமூக பொறுப்புள்ள ஒரு பெண்ணா மட்டும் வருவேன்னு எனக்கு இப்பவே தெரியுது அப்படின்னு சொல்லிச்சு. நீங்க எல்லாரும் வருங்காலத்துல அதே தான் நானும் சொல்றேன், நீங்க வருங்காலத்துல டாக்டர் ஆவீங்களோ, டீச்சர் ஆகுறீங்களோ, கலெக்டர் ஆகுறீங்களோ, இல்ல ஒரு சாதாரண ஒரு கடை பெட்டி கடை வச்சு நடத்தினாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க எப்படி இருக்கணும், சமூக பொறுப்புள்ள ஒரு மனிதனாக நீங்க இருக்கணும். சரியா? இதெல்லாம் சமூக பொறுப்பு. நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடியது அது ஒரு சமூக பொறுப்பு. அது சமூக ஆர்வலர் தான் என்ன செய்வாங்க, செய்யணும். இதெல்லாம் செஞ்சா தான் நம்ம நாடு என்ன செய்யும், முன்னேறும். இப்ப எல்லாரும் வாங்குறாங்கன்னு சொல்லி நீங்களும் வாங்கக்கூடாது. அந்த சாம்பார் நீங்க கவர்ல வாங்கினா சுற்றுச்சூழலுக்கு மட்டும் ஆபத்து இல்ல, அது நம்ம சூடா ஊத்தும் போது என்ன ஆகும், அதுல உள்ள கெமிக்கல் சாம்பார்ல கலந்துடும். அந்த கவர்ல உள்ள கெமிக்கல் சாம்பார்ல கலந்து நம்ம சாப்பிடும் போது நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு என்ன செய்யும், நமக்கு கேடு விளைவிக்கும். அதனால இன்னைக்கு நமக்கு என்ன செய்யறோம், இன்னைக்கு தொழிற்சாலையில ஏகப்பட்ட புகை வருது. அதே மாதிரி இன்னைக்கு வாகனம், இன்னைக்கு காரு, பைக்கு, ஆட்டோ, லாரி எல்லாமே ஓடுது. எல்லாத்தையும் வரக்கூடிய புகையினால என்ன ஆகுது, இன்னைக்கு நம்ம சுற்றுச்சூழல் மாசடையுது. இன்னைக்கு நம்ம மரத்துக்கு கீழே நிக்கிறோம், எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம ஸ்கூல்ல ஒரு மரம் நிழல் இருக்கு, நீங்க விளையாடும் போது விளையாடிட்டு உங்களுக்கு டயர்டா இருந்தா என்ன செய்யலாம், இந்த மரத்துல வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம உட்கார்ந்துக்கலாம், நிழல் தரும். சோ நிழலோட சரியா, வெயிலோட அருமை நிழல்ல தெரியும். நம்ம ஸ்கூல்ல மரங்கிறது எது, மரம் நமக்கு ஃப்ரெண்டு மாதிரி. மரம் வந்து நமக்கு ஃப்ரெண்டு. நம்ம உடம்புல மூச்சு விடுறது லங்ஸ் இருக்குல்ல, நுரையீரல், எப்படி நம்ம உடலுக்கு நுரையீரல் முக்கியமோ அதே மாதிரி இந்த உலகத்துல நம்ம இந்த பூமியில என்ன முக்கியம், மரங்கள் தான் லங்ஸ், மரங்கள் தான் நுரையீரல். மரங்கள் என்ன செய்யுது, நமக்கு நல்ல காற்று சுவாசிக்க தருது. நம்ம மூச்சு விடுறோம்ல உள்ள மூக்கொலியா, அது சுவாசிக்க காற்று தர்றது இந்த மரங்கள் தான். சரியா? அதே மாதிரி நம்ம விடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, அந்த நம்ம வெளியே மூக்கொலியா வரக்கூடிய வெளியே வரக்கூடிய காற்று ஃபுல்லா என்ன செய்யுது, மரத்துக்கு போகுது. அப்ப மரம், நிறைய மரங்கள் வளர்த்தா தான் நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும். நிறைய மரங்கள் வளர்த்தா தான் மழை பெய்யும். நிறைய மரங்கள் வளர்த்தா தான் என்ன செய்யும், நம்ம விவசாயம்ல என்ன செய்யும், நமக்கு உணவு கிடைக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம எல்லாரும் மரம் வளர்க்கணும். இன்னைக்கு கவர்மெண்ட்ல நம்ம ஸ்கூல்ல எல்லா ஸ்கூல்ல என்ன சொல்லிருக்காங்க, என்விரான்மெண்ட் டே, சுற்றுச்சூழல் தினம், ஜூன் 5ஆம் தேதி நிகழ்ச்சி நடத்த சொல்லியிருக்காங்க. சரியா? அதனால நம்ம ஸ்கூல்ல நடத்துறோம். நீங்க எல்லாரும் என்ன செய்யணும், வருங்காலத்துல நான் சொன்னோம்ல, இந்த கவர் யூஸ் பண்ணக்கூடாது, பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணக்கூடாது, சுற்றுச்சூழல் குப்பையை தூக்கி என்ன செய்யக்கூடாது, வெளியே வீசக்கூடாது, குப்பையை குப்பை தொட்டில தான் போடணும். நம்ம ஸ்கூல் எவ்வளவு கிளீனா இருக்கு, இதே மாதிரி உங்க வீட்டை கிளீனா வச்சுக்கணும், உங்க தெருவை கிளீனா வச்சுக்கணும். இப்படி உங்க ஊர் கிளீன் ஆயிட்டா உலகமே கிளீனானா என்ன செய்யும், நம்ம நிம்மதியா வாழலாம். வருங்கால பிள்ளைகள் என்ன செய்யலாம், நிம்மதியா வாழலாம்.